எனக்கு தொண்டை சரியில்லை, என்னோட பிச்சு அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளோ பிச்சு நல்லா பேச முடியாது, வால்யூம் நல்லா இருக்காது, ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்கும், பேஸ் ஓபி கம் ஹி ரஹேகா. ஆனால் அதுக்காக நீ ஒன்றை சுருக்கிக்காத. எவ்ரி டைம் நான் இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தேன், யார்ட்டையாவது சொல்றச்ச கூட ஐ கெட் டூ எமோஷனல். பிரைம் மினிஸ்டர் giving you such a freedom, it is unheard of. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அகில இந்திய வானொலியில ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். இதை தாண்டி அவருக்கான ஒரு அறிமுகம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்களுடைய மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியினுடைய மொழியாக்கம் மற்றும் அதனுடைய குரலாக பிரதமருடைய மனதின் குரலுக்கு குரலாக இருந்து தமிழ் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் திரு ராமசாமி சுதர்ஷன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் அறிமுகத்தில் நான் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னீங்க, அது பிடிச்சிருந்தது, பாராட்டுறேன். குரலுக்கு குரலாகன்னு சொன்னீங்களே, ஐ லைக் இட். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதாவது இது ஏன் நான் சொன்னேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பிரதமர் மோடி அவர்களுடைய உரைகளை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணணும், அதை டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கணும், நமோ தமிழ் அப்படிங்கிற பேர்ல அவருடைய உரைகளை தொகுக்கலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான ஒரு டப்பிங் கலைஞரை அழைச்சு நாங்கள் அதுக்கு டப்பிங்கும் பண்ணோம். ஆனால் எங்களால் மேட்ச் பண்ண முடியல. அப்போ அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், மோடிஜியினுடைய அந்த குரலை நீங்க மொழியாக்கம் பண்றதா இருந்தா கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் பண்ணிடுங்க, அவர் என்ன ஏற்ற இறக்கங்கள்ல பேசுறாரோ அதை பேச சொல்லி யாரையாவது நீங்க வற்புறுத்துனீங்கன்னா அது ரொம்ப செயற்கையா இருக்கும், அதனால அதை நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாரு. நாங்க அதற்கு பிறகு அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம். இன்னும் சொல்ல போனா அந்த சேனலையே நாங்க கைவிட்டுட்டோம். ஆனா உங்களுடைய குரலை மேடையில் பார்த்ததற்கு பிறகு மறுபடியும் அதை ஏன் தொடங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அவருடைய குரலை குரலாக ஒலிப்பது ஒரு பக்கம், அந்த உணர்வோடு ஒலிப்பது ஒரு பக்கம்னு கலக்கிட்டீங்க சார். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நந்தனத்துல மோடி பேசினாரா, திடீர்னு மோடி கேமரா இந்த பக்கம் பேன் பண்ணலைன்னா அவரே என்ன திடீர்னு தமிழ்ல பேசுறாருங்கிற ஒரு உணர்வு வரக்கூடிய அளவிற்கு மிக அருமையான ஒரு உரையை நீங்க நிகழ்த்துனீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யார் இந்த ராமசாமி சுதர்ஷன், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நந்தனத்துல நீங்க விட்ட இடத்துல இருந்து தொடர்றேன். நந்தனம் என்னுடைய 8வது மேடை. அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு மேடையும் 8 மேடைகளும் 8 மேடைகள்லையும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. நந்தனத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல் மேடையை சொல்லிடுறேன். பிரதமருக்கு முதல் மேடைக்கு முன்னாடி எனக்கு ஒரு முதல் மேடை கொடுத்தது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். 2020 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் பாடக்கூடிய எனக்கு ஒரு பெரும் பேர் கிடைச்சிது. முழுமையாக ஒரு வல்லுநருங்கிற வகையில் நீங்கள் திருப்தியானு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா, நான் ஒரு 70லேருந்து அதிகபட்சம் 75% தான் கொடுப்பேன். அதுக்கு மேலே நான் எனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனாலும் அதில் நீங்கள் சொல்ல அமித்ஷா அவர்களுடைய அந்த உரைக்கு 75% தான் உங்களுடைய டெலிவரி இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோதான். ஓகே. ஆனால் அதுக்கு அவங்களுக்கும் எனக்கும் இனம் புரியாத ஒரு கெமிஸ்ட்ரி. ஒரு 2 தடவை, ஃபஸ்ட்டு தடவை 2 முறை ஓவர்லேப் ஆன போது அவர்கள் அது எப்படின்னா கைத்தட்டலுக்காக நிறுத்துவேன், விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் தொடருவேன். ஏன்னா கைத்தட்டலுக்கு நிறுத்தி ஆகணும், ஏன்னா அந்த கைத்தட்டல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கைத்தட்டல். மறுபடியும் நிறுத்தினேன். மறுபடியும் தொடர ஆரம்பிக்கும் பொழுது அவர் அங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். அவர் என்னை பார்த்துட்டு, சரி இவன் உடலை அவன் கைத்தட்டலுக்காக நிறுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னார், இப்படின்னார். அவரோட கை இதுதான், இந்த மாதிரி இருந்து. மறுபடியும் இதே மாதிரி அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துல மறுபடியும் கரவொலிக்காக நிறுத்தினோன்னு அவர் இந்த தடவை இல்லை, இந்த வாய அந்த சத்தம் கேட்குது எனக்கு. எங்க கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், வேற பேசக்கூடிய போடியமே வேற. ஆமாமா, அதுல நம்ம யாருமே பேச முடியாது. நம்ம பாக்கி எல்லாரும் அந்த சத்தம் எனக்கு காதுல கேட்குது. ரொம்ப அருமையான கெமிஸ்ட்ரியாக அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல. பட் அது ஒரு 2 மாதங்கள்லயே 2021 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரதமரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரம் தான், போடியம்லாம் இல்லை. அப்புறம் ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மேக் ஷிஃப்ட் போடியம் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதில் இது பண்ணோம். அதில் நிறைவாக இருந்தது. வெளியில் வந்தவுடனே பிரதமர்
தேங்க்யூ ஜி, யூ ஹவ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். முதல் முறை ஒன்றும் தெரியல, கனவு மாதிரி இருந்தது. இரண்டாவது முறை வந்து ஒரு 12-14 நாட்களில் கோயம்புத்தூரில் கொடிசி அரங்கத்தில் 2021 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இருந்தது. அப்போ கூட அவங்க ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்டேடியம் அந்த போடியம் மிட்டில் அவங்க ஸ்டேஜில் அவங்க அப்படியே ஏற இறங்க பார்க்குறாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட பேசிக்கிட்டு அப்படியே ஏற இறங்க அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு அரசு அதிகாரி, என்னுடைய லக்ஷ்மண் ரேகா, அதை தாண்டி நான் போக முடியாது. மூன்றாவது முறையாகத்தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்தது. ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடந்தது. 2022 மே மாதம் 26ஆம் தேதி. ஏதோ ஒரு உணர்வு வேகத்தில் நான் ரொம்ப உந்தப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நான் பண்ணினேன். ஒரு இடத்துல ஓவர்லேப் ஆகலை. எங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்போ தான். அது வந்து நான் மனசுக்குள்ளே நான் ரொம்ப ரொம்ப புலகாங்கிதம் அடையக்கூடிய கணங்கள் அது. 2022 நீங்க சொல்றது செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்து இல்லை செஸ் ஒலிம்பியாடுக்கு முன்னாடி. ஓகே, அது ஒரு 20 நாட்கள் இருக்கும். ஓகே, உள் விளையாட்டு அரங்கத்தில். அப்போ வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு என்னுடைய என்னைக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் என்னுடைய ஒரே இலக்கு வந்து அவர்களை கொண்டு போய் தமிழக மக்களுக்கு சேர்ப்பது. தமிழக மக்கள் அளிக்கக்கூடிய பாராட்டுக்கள், அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய கரவொலிகளை என்னோட அன்புக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு போய் சேர்ப்பது. இதை தவிர எங்களுக்கு மனதின் குரலாகட்டும் இதுவாகட்டும் எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுதான் நான் ஒரு கண்ணாடி பிரதிபலிக்கிறேன். இவரை அவர்களுக்கும், அவர்களை இவருக்கும் பிரதிபலிக்கிறேன். இதோடு என்னுடைய பங்கு பணி வேற எதுவுமே கிடையாது, நோக்கமும் கிடையாது. ஆடியன்ஸை பார்ப்பேன், இவ்வளவுதான் பார்ப்பேன். என்னுடைய ரீச் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் போகுமே தவிர இங்கேருந்து இது போகவே போகாது. முடித்த பிறகு பிரதமரை பார்த்து இப்படி தலைகுனிமை, அப்பத்தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவர்கள் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு நினைச்சு மருகி போற ஒரு கணங்கள். அதற்கு பிறகு அப்படி அது வரைக்கும் கைத்தட்டலுக்காக நிற்பேன். அவர் ஆரம்பிக்க மாட்டார். நான் பார்த்து இப்படி குறிஞ்சவொன்னு ஆரம்பிப்பார். முடிச்சு அவர் தரப்புல அவருடைய படிக்கட்டு மூலமா இறங்கி, நான் எங்க படிக்கட்டு மூலமா இப்படி இறங்கி, அவர் ரூம் இருக்கும் அவங்களுக்கு, விவிஐபி ரூம். அந்த ரூம்குள்ளே இருக்கார். நான் அப்படியே எஸ்பிஜி என்ன ஒன்றும் பண்ணல, தடுத்து நிறுத்தலை. நான் பாட்டுக்கு போனேன். ரூம் வாசலில் நின்றுட்டுருக்கேன். ஆளுநர் ஆர்.என். ரவி சார் இருந்தாங்க. அப்புறமா மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் எல் முருகன், எங்கள் துறை அமைச்சரும் இருந்தாங்க. ஆளுநர் ஐயா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன என் பேரை சொல்லி நான் கேட்டேன், நான் மறந்துட்டீங்க, ஞாபகம் இருக்கான்னு. உங்களை எப்படி மறப்பேன்? அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேசிக்கிட்டு திடீர்னு அந்த ரூம்லேருந்து வெளில வந்தாங்க. நேராக வந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். நேராக வந்தார், 2 கையில் மடையர் முதுகுல. அது உண்மையாவே அது ஒரு அன்பான ஒரு அடின்னு தான் சொன்னோம். தட்டி கொடுத்தல் கூட இல்லை, அது அடி. என்ன ஒரு 72 வயதான ஒரு மனிதர் வந்து என்ன ஒரு பலமான ஒரு இது தெரியுமா? ரொம்ப புலகாங்கித அடைஞ்சேன். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு உண்மையை யாராவது பாராட்டினாங்கன்னா நம்ம சொல்லத்தானே ஆகணும். கண்டிப்பா சொல்லுவேன். மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணாமலையை அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளவு சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. ரொம்ப சொன்னாங்க. பல பேர் சொன்னாங்க. அதில் இவர்கள் குறிப்பிட்டு அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் காலையில் ஃபோன் பண்ணி அவங்க சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பெரிய அங்கீகாரம். அதுக்கு அடுத்தபடி 4வது வந்து பல்லாவரத்தில் அல்ஸ்டோம் பண்ணோம். 5வது வந்து காசி தமிழ் சங்கமம். அதற்கு பிறகு 6வது வந்து திருச்சியில் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இப்போ சமீபத்தில். அதற்கு அடுத்தது 7வது தூத்துக்குடி வந்து ஒரு பெரிய அளவில், அதாவது உச்சம் தொட்டது அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்னுடைய கணிப்பில் தூத்துக்குடி. 8வது நந்தனம் மேடைக்கு இப்போ வரேன். எஸ்பிஜி வந்து உங்களை பிரதமர் பார்க்கணுங்கிறாங்க. அடிக்காத ஒரே என்ன இழுத்துட்டு போல என்ன, அவ்வளோதான். திபுதிபுன்னு ஓடினேன். முடிச்சதற்கு பிறகு இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் எவ்வளோ பெரிய மேடை பிரதமர் 1000 தான். நீங்கள் 1000 மேடை பண்ணியிருந்தா கூட ஒவ்வொன்றுமே புதுசு. கரெக்டாக. அதுவும் பிரதமர். அந்த டென்ஷனில் இருக்கேன். திபுதிபுன்னு ஓடி போய் இந்த அதாவது எப்படின்னா, பிரதமர் உள்ள அவங்க வண்டியில் வராங்க. இந்த இடத்துல மேடை இருக்குது. மேடையிலேருந்து ஒரு 15 அடி தள்ளி நான் நிற்கிறேன்.
இந்த பக்கம் பிரதமர் இப்படி வந்து இப்படி நிற்கிறான், இந்த பக்கம் பூரா கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க, பிரமுகர்கள், அவங்க அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்புறம் அண்ணாமலை அவர்களும் டாக்டர் எல் முருகன் ஐயா அவர்களும் அவர்கள்லாம் இருக்காங்க, வரவேற்று ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி ஒரு படி ஏற போகிறாரு. முதல் படியில் காலை வைக்க போகிறச்சா எஸ்பிஜி குடுன்னு அவர்கிட்ட வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்ட்டு அவர் பரபரன்னு எங்கிட்ட வர்றாரு. எனக்கா கையோட அவர் வருதா, நானும் ஓடணும். நான் ஓடி இப்போ சாதாரணமாக தான் எஸ்பிஜி வந்து விட மாட்டேன். அந்த நேரத்தில் அவர் வரக்கூடாது, நான் தான் போகணும் அப்படின்னு படப்படன்னு ஓடி வந்தேன்னு அவர் வந்து என்னோட மகள் கல்யாணம், ஆளுநர் ஐயா வந்திருந்தாங்க, அண்ணாச்சி வந்திருந்தாங்க, அப்புறமா அண்ணாமலைஜி வந்திருந்தாங்க. அதை விசாரித்தாங்க. ஏற்கனவே தூத்துக்குடிக்கு பிறகு திருநெல்வேலியில் அவங்க அண்ணாமலை ஐயா வந்து சொன்னாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. 5 நிமிஷம் உங்களுடைய தூத்துக்குடியை பற்றி தான் பேசிட்டு உங்கள் மக கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் போயிருந்தேன், நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கிட்டயே கல்யாணம் விசாரித்தாங்க பிரதமர். யோசிச்சு பாருங்கள், பிராட்டன் பிரதம மந்திரி மக கல்யாணம் நல்லா இருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தபடியா எனக்கு தொண்டை சரியில்லை, என்னோட பிச்சு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளோ பிச்சு நல்லா பேச முடியாது, வால்யூம் நல்லா இருக்காது, ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்கும், பேஸ் ஓபி கம் ஹி ரஹேகா, ஆனால் அதுக்காக நீ ஒன்றை சுருக்கிக்காத. ஓகே, ஸோ ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு ஸ்டைலை மாற்றிக்காத, நீ உன் போக்கில் நீ பண்ணு. ஒவ்வொரு தடவை அதை நினச்சி பார்க்குறச்சும் என்னால் முடியல. எவ்ரி டைம் நான் இப்போது இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் ஒன்று கொடுத்துருந்தேன், யார்ட்டையாவது சொல்கிறச்ச கூட ஐ கெட் டூ எமோஷ்னல். பிரைம் மினிஸ்டர் giving you such a freedom, it is unheard of. திருச்சியில் ஏற்கனவே மக கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் கூப்பிட வேண்டாம். ஐம் நோபடி. செக்ரட்டரியை கொடுத்துட்டு போகலன்னா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். என்னை கூப்பிட்டு வர சொல்லு. ஏய், யாருக்கு பண்ண போகிற கல்யாணம்? ஹிந்தியில் கேட்குறாரு. கிஸ்கு ஷாதி கராரே ஹோ. அப்புறம் பத்திரிக்கையெல்லாம் 3 பத்திரிக்கை கொடுத்தேன். பாரம்பரிய பத்திரிக்கை, ரிசப்ஷன் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் வடோதராவில் ரிசப்ஷன். இதெல்லாம் கொடுத்தோடனே ஒவ்வொன்றே பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுறான். அதற்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன் ப்ளீஸ். தாராளமாக. அப்புறம் வடோதரா அதை பார்த்து, ஏய் இன்னும் குஜராத்தியான்னு இல்லை அவங்க நம்மவங்க தான் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து தட்டி கொடுத்து குஜராத்தி ஆகிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. நான் சிரிச்சுட்டு நன்றி அப்படின்னு சொன்னேன். பேச முடியலைங்க, என்னங்க பேசுறது? அவர் வந்தாலே வாய அடைச்சு போயிடுதுங்களே, ஒண்ணுமே பேச முடியல. இப்பவும் அப்படித்தான். என் பேசு கம்மியா இருக்கும், என்னுடைய ஸ்பீடு கம்மியா இருக்கும், என்னுடைய வீச்சு கம்மியா இருக்கும், பிச்சு கம்மியா இருக்கும். பிச்சு பேசு ரெண்டும் நல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்பீடு கம்மியா இருக்கும். நீ அதுக்காக ஒன்னும் சுருக்காத, நீ உன் ஸ்டைல்ல நீ எப்படி பண்ணுவியோ நீ அப்படி பண்ணு, எனக்காக சுருக்காதன்னாரு. ஒண்ணுமே பேச முடியல. அது அவர் 2 அடி தள்ளி போன உடனே உங்க ஆசீர்வாதம் ஒண்ணுன்னு கேட்டேன். எங்க யாரு காதல விழுவும்? அது வரை ஏறி போனா. இப்ப எல்லாரும் சில பேர் நினைக்கலாம், நான் வந்து ஊகமா தான் சொல்றேன். இவன் என்ன அவர் பாட்டுக்கு வாசிக்காம இவன் பாட்டுக்கு ஏதோ வாசிச்சுட்டானே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒரு ஆக்சுவலி ஒன்று சொல்லுவாங்க, உத்தாரம் விஸ்வநாத ஐயர் இருக்கார் இல்லையா, இது பேர் என்ன, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர். அவர் வந்து மிருதங்காரர் வந்து வாசிச்சுட்டு ஆமா நான் எப்படி வாசிச்சேன் அப்படின்ட்டு மிருதங்காரர் வந்து அவர்கிட்ட கேட்ட உடனே, நீ உன் பாட்டுக்கு வாசிச்ச, என்ன ஒரு இது இல்ல, என் பாட்டுக்கு வாசிக்கல. அந்த மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஏடா இவர் வந்து ஒன்று சொன்னா இவர் வந்து இப்படி வேற ஏதோ ரேஞ்சில். ஒரு ஸ்டேஜில் பிரைம் மினிஸ்டரும் அவருடைய லிமிடேஷன்ஸ், பிசிக்கல் தொண்டை சரி, 2 லைன் சொன்னது, 2வது லைனே வந்து அவருக்கு காத்து தான் வந்தது. இல்ல இப்ப நீங்க சொன்னால் ஒழிய அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கடும் ஒரு உடல்நல சிக்கல்களோடு தான் அவர் இந்த மேடையில இருந்தாங்க, காட்டிக்கவே இல்லை. தெலுங்கானால பாதிக்கு மேல அவர் வந்து பழைய அவரோட இயல்புக்கு வந்துட்டாரு. ஆமாமா. அப்போ அவர் அந்த கொடுத்த சுதந்திரம். 2வது, நான் முன்னாடியே இந்த பேட்டியில முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன, இவரை கொண்டு போய் அங்க சேர்க்கணும்.
அவங்கள கைத்தட்டல் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய கரவொலிகள், கைத்தட்டல், மகிழ்ச்சி, பாராட்டுக்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் என் கடமை. இவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒன்று நான் கண்ணாடி, நான் நிழல். அப்ப இந்த நோக்கத்தை நான் சரியா என்னுடைய 34 ஆண்டு கால அனுபவத்தை நான் இதுக்கு நான் பயன்படுத்தி நான் ஜெயிக்கணும்னு தான் பாக்குறேன். என்னுடைய வெற்றிங்கிறது இவ்வளவுதான். கிரேட். ஸோ 8 மேடைகளையுமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி ஒரு ரவுண்ட் நாங்களும் உங்க கூடவே இந்த மேடைகளுக்கு பயணிச்ச மாதிரி இருந்தது. மறுபடியும் நம்ம இந்த மனதின் குரல் இது தொடர்பாக பேசுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் அல்லது இந்த ஒரு ரேடியோ துறை சார்ந்த ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? உங்களுடைய வாழ்நாளில் நம்ம ஒன்று ஆகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஏன்னா நானும் ஒரு ஆர்ஜேவா இருந்ததுனால, ஒரு ரேடியோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படி நீங்க ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளார வந்தீங்க? உங்களுக்கு இதுதான் உங்களுடைய கனவு வேலையாக இருந்ததா? கண்டிப்பா பொய்லாம் சொல்ல மாட்டேன் நான். எனக்கு கனவு வேலைன்னா எனக்கு ஆர்மியில ஜாயின் பண்ணணும். ஆர்மியில ஆஃபீஸரா நான் என்சிசியில் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் பொழுது அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன். எனக்கு சிறு வயது முதல் என்னுடைய கனவு ஆர்மியில் ஜாயின் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. குறிப்பாக ஆர்மியில் அந்த யூனிஃபார்மும் தேசப்பற்றும் நாட்டுக்காக போராடணும். பேசிக்காவே அந்த ஒரு தேசத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு சிறு வயதுலேருந்து இருந்திருக்கு உண்டு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்கும் பேசுறது. ஆனால் இன்கம் டேக்ஸு, ஃபெரா, சென்ட்ரல் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ், இந்த 4த்துக்கும் சேர்த்து எஸ்எஸ்சியில் எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமில் பாஸும் பண்ணேன். அதில் என்னோட மெரிட் அந்த அளவுக்கு இல்லைங்கிறது எனக்கு புரியுறது இப்போ தான். அதாவது அப்புறமா சப்சிக்வெண்ட்லி கிடைக்கல. இன்டர்வியூக்கெல்லாம் போனேன். ஃபெராங்கிறது 2 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அதில் 2 போஸ்ட் இருந்தது. கஸ்டம் 8-10 போஸ்ட் ஒன்று இருந்தது. அப்போ இன்கம் டேக்ஸ் ஒரு 200 லட்சம், சென்ட்ரல் எக்ஸைஸ் 430 போஸ்ட் இருந்தது. நான் சொல்கிறது 86 நான் சொல்கிறேன். அப்போது அதில் போனோன்னா அவங்க இன்டர்வியூவில் நான் தேர்வாகலை. அது எதுக்கு நான் ஃபெரா அந்த 2 போஸ்ட்டுக்கு நான் இது பண்ணேன்னா கூட திருடங்கள்லாம் பிடிக்கணும். சின்ன குழந்தைகளோட ஆசை தான் அதெல்லாம். தப்பா எடுத்து காலேஜ் படிக்கிறச்சு அந்த ஆசை தான். அதனால உந்தப்பட்டு நாம நாட்டுக்காக நம்ம பெரிய லெவலில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் தான். ஆர்மியில் யூபிஎஸ்சிலெல்லாம் இதில் எல்லாம் பாஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு போபாலில் போனேன். போபாலில் எஸ்எஸ்பியில் செலக்ட் ஆகலை. இலாபாத் அடுத்தது 6 மாதத்தில் அங்கேயும் செலக்ட் ஆகலை. பெங்களூர் வந்தது. பெங்களூர் அப்புறம் மைசூரில் ஏஎஃப்எஸ்பி வந்தது ஏர்ஃபோர்ஸில். அதுக்குள்ளே எனக்கு ஆர்வம் போயிடுச்சு. ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப பெரிய நாட்டம் வந்தது. அதுவும் ஆன்மீகமும் இருந்தது 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து 78லேருந்து. பட்டு இப்போ எனக்கு எப்படின்னா, இவ்வளோ தூரம் இது பண்ணியாச்சு, இனிமேல் கிடைக்கலன்னா, ஒரு தடவை கிடைக்கலன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டிலாம் நிறையா போயிடும். அதனால் வேணாம் அப்படின்ட்டு அப்புறமா ஏர் இண்டியா கிடச்சிது. ஏர் இண்டியாவில் சில காரணங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் வந்தால் கூட என்னுடைய மத சின்னங்களை அகற்றணும், அப்போ தான் உனக்கு கிடைக்கும்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கப்பட்டது. அதை நான் என்னுடைய அடையாளங்களை நான் விட்டு கொடுப்பதா இல்லை. நான் ஒரு தர்மத்தை சார்ந்தவன் என்றால் இதுதான் நான் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ஒரு ஆதர்சம் அப்போ இருந்தது. ரொம்ப அந்த ஆதர்சத்தை யதார்த்தம் இல்லை. அது கிடைக்கல. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ கிடைச்சிது. தேர்வு எழுதி இன்டர்வியூலாம் கிடைச்சிது. முதல்லலாம் உண்மையாகவே சொன்னால் தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா ஆர்மியில் ஆஃபீஸராக இருக்கணும்னு நினச்சது ஏர் இண்டியாவிலலாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு. அதற்கு பிறகு சில ஒரு 1.5 தசாப்தத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் எனக்குள்ள இந்த ஆர்மி மேலே இருந்த காதல் இல்லை, நமக்கு இறைவன் நமக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்கான். இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் நம்மளை விட நமக்கு நலன் விரும்பி அவன் தான். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற இந்த ஏற்புத்தன்மை, பக்குவம் இதெல்லாம் அனுபவத்தினால வந்தது. இப்போ நான் முழுமையாக இறைவன் இது ஏதோ ஒன்று இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு ஏதோ ஒன்று நடக்கிறதுனா அந்த ஏற்புத்தன்மையை இறையருளால் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா இது இறைவன் நமக்கு அவனுக்கு தெரியாமல் நடக்கிறதுன்னு சொன்னால் நம்மள மாதிரி ஒரு குழந்தை வேறு யாரும் கிடையாது. நாதான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறியாமை, இப்போ அந்த அறியாமை ஓரளவுக்கு விலகி இருக்கு. ஓகே. ஸோ ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள உங்களுடைய ஜேர்னியில் ஒரு 10 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு தசாப்த காலம் மனதின் குரலுடைய குரலாக நீங்கள் ஒழிச்சிட்டு இருக்கீங்க. மொழியாக்கமும் நீங்களே செய்திருக்கீங்களா? ஓகே. ஸோ மன் கி பாத்தினுடைய எபிசோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா ரேடியோவில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்லையும் அதை ஒளிபரப்புறாங்க இல்லையா? அதுலேயும் உங்களுடைய குரல் தான் வருது. ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த மன் கி பாத்கான வாய்ப்பு, ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் இங்கே சென்னையில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, வெவ்வேறு படிநிலைகள்ல வெவ்வேறு நபர்கள் இருந்தாலுமே நீங்க அதை செய்யணும் அப்படிங்கிற முடிவு நீங்கள் எடுத்ததா அல்லது வேற யாராவது உங்களை அதை எடுத்து பண்ண சொன்னாங்க? இல்ல இதை அங்க எடுக்க முடியாது. அது என்னன்னா இது எல்லாமே புதுசு. நான் நிறைய பொதுவா பிரதமர் ரொம்ப ரேரா தான் பேசுவாங்க. அவர்களுடைய பதவி காலத்துல ரொம்ப அதிகபட்சம் 3 தடவை பேசுவாங்க.
மற்றபடி 5 ஆண்டுகளில் 3 தடவை 4 தடவை நீங்க பேசுவாங்க. சொல்றது பொதுவான பிரதமர். பொதுவாக இதில் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நமக்கு அப்போ ஒன்று இப்போ இது மாதம் நடக்க போகிறதா, இல்லைன்னா இது வந்து வாரம் நடக்க போகிறதா, இல்லைன்னா 2 வாரங்களுக்கு ஒரு முறையா, எப்படி இதில் ரேராக அப்படி நடக்க ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த கட்டத்தில் இப்போ சுப்பிரமணியம் அப்படின்றவங்க இயக்குனராக இருந்தாங்க. உதவி இயக்குனராக சித்தார்த்தன் அப்படின்னு முனைவர் சித்தார்த்தன் இருந்தாங்க. அவர்கள் இருவரும் பின்னால் தான் தெரிஞ்சது. அவர்கள் வந்து ஏதோ காரணத்துக்காக, ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆளுநரும் குடியரசுத் தலைவரையும் நிறையா நான் பண்ணியிருக்கேன், குரல் கொடுத்துருக்கேன். அதனால அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அது பண்ணியிருக்கேன். அப்பவே அதை நீங்கள் சொல்லுது அப்போதைய ஆளுநர் அப்போதைய குடியரசு. ஆமாம் அப்பப்போ இருந்தவங்க, அதான் அப்பப்போ இருந்தாங்க. அவங்களுடைய உரைகளை தமிழாக்கம் பண்ணும்போது உரை கொடுக்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்கேன் 2000 ஆண்டுலேருந்து. ஓகே. அதனால அவர்களுக்கு நான் அதை தவிர நான் வந்து தனிப்பட்ட வகையில் நிறைய நான் வந்து மொழியாக்கங்கள் பண்ணுறேன்னு தெரியும். எனக்கு அதில் வந்து ஒரு 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 அடித்தளம் இருக்குங்கிறது தெரியும். என்னுடைய குரல் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த குரலுடைய வீச்சு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையனால எனக்கு ஆக்சுவலி சொல்கிறதே கிண்டலாக சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய விஷயம். பட் அவங்க கிண்டலாக ஆஃபீஸில் என்ன கிண்டல் அடிக்கிறதுக்காக நடமாடும் சிவாஜின்னுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி கிண்டல் அடிப்பாங்க. பட் அதனால இவர்கள் இருவரும் எதுனா மொழியாக்கம் அண்ட் அது அழித்தல், இந்த மொழியாக்கத்தில் வந்து குறிப்பாக டாக்டர் சித்தார்த்தனையா இன்னைக்கு வரைக்கும் அவர்களும் உதய் மெகானின்னு என்னுடைய ஹிந்தி அறிவிப்பாளர், நாங்கள் மூவரும், அதாவது நான் மொழியாக்கம் பண்ணிட்டு என்னுடைய தமிழை வந்து நான் இவர்கிட்ட சித்தார்த்தனையா கிட்ட எங்கேயாவது ஒற்றெழுத்தில், ஏன்னா அது பத்திரிகைகளில் போகும். கரெக்ட். ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ஒன்று போகுதுன்னா அதில் பிசுறு தவறு இருக்கக்கூடாது. ஆகையினால அந்த பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஒரு தடவை அவர் வந்து ரிட்டையரும் ஆகிட்டார். 2018-19 ரிட்டையரும் ஆகிட்டார். ஆனாலும் இன்னும் அவருடைய சேவை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒரு தடவை ஒற்றெழுத்து பிழை விழாமல் இருக்கணும், ஏன்னா இதில் வரப்போகுது தூர்தர்ஷனில் கீழே அவர்கள் வயலின் போடுவாங்க, அது ஸ்க்ரால் போடுவாங்க. அதை தவிர பத்திரிகைகளும் அதை கையாளுறாங்க, பிஐபிக்கு போகும். ஆகையினால அதில் கவனம். அதே போல் நம்ம பண்ணுற நானே தட்டெழுத்து பண்ணிடுவாங்க. அதனால அதில் வந்து தவறு வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு லைன் 2 லைன் விடலாம், இல்லைன்னா வந்து கருத்து பிறழ்வு ஏற்படலாம். அதனால ஒரு தடவை ஹிந்தி மொழி அறிவிப்பாளர்கிட்டையும் நம்ம ஒருத்தர் செக் பண்ணிடுவோம். மல்டிபிள் செக்கிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒலிபரப்புக்கு ஒலிப்பதிவுக்கு போவோம். ஒலிப்பதிவு முடித்த உடனே அப்புறமா கடைசியாக ஒரு தடவை ஃபுல்லாக ஸ்கிரிப்டையும் இதையும் வச்சு சரி பார்த்துருவோம். ஓகே. அப்புறமா தான் டெல்லிக்கு அனுப்புவோம். இதுதான் அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. இப்போ அவர் வந்து ராஜ்கோட்டுக்கு மாற்றலாய் போயிட்டா கூட ஹிந்தி அனௌன்சர், அவர் குஜராத்தி தாய்மொழி இருந்தாலும் தொலைபேசி வாயிலாக அவர்கிட்ட வந்து முழுக்க ஒரு தடவை செக் பண்ணாமல், குறிப்பாக அந்த எண்கள் விஷயத்தில் அப்புறம் பெயர்கள் விஷயத்தில் குறிப்பாக அதை வந்து செக் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஸோ 2014 ஆரம்பிச்சு இன்று வரை தொடர்ச்சியாக இந்த மனதின் குரலுக்கு நீங்கள் தான் குரல் கொடுங்க. ஆமாம். ஒரு தடவை ஒரு எபிசோட் கூட இல்லை ஒரு தடவை கூட இல்லை. அப்பா வந்து அவருடைய கடைசி நாட்களில் இருக்க போது கூட கரூருக்கு நான் என்னுடைய லேப்டாப் கொண்டு போயிட்டேன். ஆனால் அதற்கு முன்னாடியே அவர்கள் 20-22 வாக்கில் அவங்க காலமாயிட்டாங்க. அதாவது உங்க அப்பாவுடைய டெத் பெட்ல அப்பா இருக்கும் பொழுதும் நீங்க இந்த எபிசோட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு லேப்டாப்போட கரூருக்கு போயிட்டேன். அங்கிருந்து பக்கத்துல பண்ணிக்கலாம். திரும்பி அதற்கு காலமாயது இங்கே தான் சென்னையில் தான் வந்து எரியூட்டப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு 4-5 நாட்களில் மனதின் குரல் 3 நாட்களில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மொழியாக்கம் பண்ணிவிட்டு குரல் கொடுத்துட்டு வழியாக்கம் வீட்டிலே பண்ணிட்டேன். சோதிக்கிறது மட்டும் இங்கே பரிசோதனை மட்டும் நம்ம இதை சரி பார்க்கறது மட்டும் இங்கே பண்ணிவிட்டு குரல் கொடுத்துட்டு நான் மறுபடியும் போயிட்டேன். இது வரைக்கும் 110 எபிசோட்ஸு பிரதமர் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு என்னுடைய பங்களிப்பை நான் அளிச்சிருக்கேன். ஓகே. 110 எபிசோட் பண்ணியிருக்கிறீங்க. இதற்கு முன்பாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி பல குடியரசுத் தலைவர்கள் ஆளுநர்களுடைய உரைகளை மொழிபெயர்த்திருக்கீங்க. மற்றவர்களுக்கு செய்யும் போது அது ஒரு வேலையா செய்திருக்கிறீங்க. அதுக்குள்ளாரையும் உங்களுடைய உணர்வு இருந்திருக்கும். ஆனா மோடிஜிக்குங்கிற போது மட்டும் ஏன் அந்த பர்சனல் கனெக்ட் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னு சொல்றேன், இது வரைக்கும் யாருமே கேட்கல. எல்லாத்துலேயும் என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். இன்வால்மெண்ட் எப்படின்னா, நம்ம செய்கிறத நான் எனக்கு தான் சவால் விடுறேன். இதுவும் எல்லாமே மோடி அவர்கள் சொன்னது தான். நான் செயல்பட்டதை அவருக்கு ஒரு வார்த்தை வடிவம் கொடுத்துருக்காரு. அதே போல் சங்கடங்களை சந்தர்ப்பங்களாக மாற்றுவது, இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கணும். கொரோனா காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்
அதாவது எனக்கு சவால் விட்டு நான் சிறப்பாக இன்னும் சிறப்பாக பண்ணணும். இப்போ கூட நான் நந்தனத்துக்கு பிறகு நான் 2-3 பேர்கிட்ட நான் ஆலோசனை கேட்டதுன்னா, இதை இப்போ நீங்கள் பாராட்டுறது இல்லைன்னா விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இதை விட இன்னும் சிறப்பாக என்ன பண்ண முடியும், எங்கே நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும்னு சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்கேன். 2-3 பேர்கிட்ட அவங்க ஒரு ஆலோசனை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். பட் அதை நெக்ஸ்ட் டைம் செயல்படுத்தலான் இருக்கேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் பிரதமர்கிட்ட குறிப்பாக என்னென்னா, யாருமே இப்போ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்கள் பண்ணும்பொழுது எமோஷன் காமிக்க மாட்டோம், அவர்களும் எமோஷன் காமிக்க மாட்டாங்க. இப்போ செய்தியில் எமோஷன் காமிப்போமா? இல்லை, காட்ட மாட்டோம். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் மழை பெய்திருக்கிறது, இப்படிதான் படிப்பான். இந்த தமிழகத்திலே அப்படின்னு பண்ண மாட்டோம் இல்லையா, எமோஷன். ஆனா இந்த ஒரு பிரதமர் மட்டும்தான், இந்த ஆளுமை மட்டும்தான், அவருடைய குரல் கலைஞன், அவர் வித்தகன். அந்த குரல்ல அவ்வளவு வேரியேஷன் காமிப்பார். இந்த அவர் முகத்தையே பார்க்க வேண்டாம், அந்த குரல்லையே நமக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு உணர்வை கடத்திடுவார், உணர்வை கடத்துவார். அது எனக்கு சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிவது போல, அது இயல்பாவே நம்மளால பண்ண முடியும். அது ரொம்ப சந்தோஷமா பண்றேன். ஓகே, இல்ல அதை தாண்டி பர்சனலா அவரை உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லோருக்கும் சமைக்கிறோம், பட் நமக்கு பிடித்தவங்களுக்கு சமைக்கும் போது அந்த சமையல்ல தானாவே அந்த ஒரு உணவினுடைய மனம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க அவருக்கு பண்ணும் பொழுது அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சுதர்ஷன் ராமசாமியை நீங்க உணர்ந்திருக்கீங்க. இது ப்ரொஃபஷனலா நான் சொன்னேன். இப்போ நீங்க சொல்றது பர்சனலி என்னன்னா, நம்ம வீட்டு குழந்தை, எல்லா குழந்தைகளும் நமக்கு பிடிக்கும், ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்கிற போது இது ஸ்பெஷலா இல்லையா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதுபோல என்னுடைய ரத்த நாளங்கள்லையும் மரபணுலையும் ஊறி போனவர். ஏன்னா தேசபக்தி, வேற ஒண்ணுமே இல்லை. தேசபக்திக்கு, தேசத்துக்காக, இந்த தர்மத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியும் போல ஒரு எரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதருக்கு நாம ஒரு சின்ன அளவில் ஒரு பங்களிப்பு, ஒரு பல்லாக்கு தூக்கியா இருக்க முடியாதா? நான் இருக்கேன், எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம்ல. ஏன் நான் என்ன பண்ண போறேன்? கிலஹரின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, அதாவது அணில். நான் ஒரு சின்ன இது இருக்கட்டும், பெரிய மலையெல்லாம் புரட்டி போட்டதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை, ஆனா ஒரு சின்ன என்னால முடிஞ்சது நான் பண்ணலாம் இல்லையா? அப்ப அதுதான். ஓகே, ரொம்ப ஒரு எமோஷனலா ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது இப்போ நந்தனம் மேடைக்கு வருவதற்கு முன்பாக பாரத பிரதமர் உங்களிடம் சொன்னது, நீங்க இதற்கு முன்னாக, அதாவது இந்த நந்தனம் மேடைக்கு முன்பாக நிறைய மேடைகள், கிட்டத்தட்ட 7 மேடைகள் பார்த்தீங்க, மனதின் குரலுடைய குரலாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்த பாராட்டுக்கள்ல முகம் தெரியக்கூடிய பிரபலமான, இப்போ அண்ணாமலை அழைத்து பேசுறதோ மோடி அழைத்து பேசுறதை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேனுடைய ஒரு வார்த்தை, ஒரு குரல், ஒரு அன்பு, ஒரு கையை இறுக்கமா பிடிச்சு அவங்க அன்பை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இப்ப திரும்பி பார்த்தாலும் இது அந்த எல்லாத்துக்கும் மேல அந்த மணிமகுடத்து மேல் வைக்கக்கூடிய ஒரு வைரக்கல்லாக பதிக்கக்கூடிய ஒரு பாராட்டை நீங்க எதை பார்ப்பீங்க? அந்த மாதிரியான ஒரு பாராட்டு, ஒரு எமோஷனல் இருக்கு, ரொம்ப நிறைய இல்ல, டக்குன்னு உங்களுடைய நினைவுல அப்படி பொறி தட்டுற மாதிரி. இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டுடியோல இப்போ ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் காத்துட்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 89-90 வயது முத்து நாராயணன் ஒரு நேயர், அவர் திருச்சியில் இருக்காங்க. அவங்க வள்ளலார் இதில் தொடர்புடையவர்கள். அவர்கள் திராவிட கட்சிகள், ஈவே ராமசாமி நாயக்கர் அவரோட ரொம்ப காலம் பயணித்தவர், அவருக்கு பரிச்சயமானவர். ஓகே, பரஸ்பரம். அவர் அந்த வயது 80-90 வயது ஆன அந்த மூத்தவர் இளைஞர மாதிரி இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் பிறகு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பிரதமர் என்ன பங்காளத்தில் பேசினார், அதை தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அவர் யாரோ ஒரு நண்பர் என் தொலைபேசி எண்ணை கொடுத்த உடனே அவ்வளவு பாராட்டு மழை அப்படின்னு பிரதமருக்கு மேலே அவ்வளவு காதல் கொண்டு அவ்வளவு ஆசிகள் அவர் சொல்கிறாரு. இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதனை நாம் இப்போ நமக்கு பிரதமராக கிடச்சிருக்காரு அப்படின்னு அவ்வளோ பாராட்டினார். அவர் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பாராட்டினார். இவ்வளோ பெரிய மனிதர், இவ்வளோ அவரோட அனுபவத்துக்கு கால் தூசு கூட நான் இல்லை, ஆனால் அவர் பாராட்டுறார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சட்டுன்னு. ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தால அவர் அந்த ஐயாவுடைய முரண்பட்ட கருத்தை சேர்ந்தவராக ஒரு காலத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடு. ஆனால் இன்னைக்கு அவர் முழுக்க பிரதமர் மோடியுடைய நலன் விரும்பி மட்டும் இல்லை, அவரை அவ்வளவு கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக. ஏன்னா தேசம், நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு பாராட்டு சொல்லும் பொழுது, மூத்தவர், இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவர், ஒரு வக்கீலாக இருந்தவர், அவருடைய பாராட்டு ரொம்ப பெரிய அளவில்
எனக்கு அது இப்போ சட்டன் ஞாபகம் வர சொல்றாங்க. நிறைய பேர் எளிய மனிதர்கள், ஒண்ணுமே இல்லாதவர்கள், ரொம்ப சாதாரண மனிதர்கள். அவர்கள் வந்து போகிற போக்கில் ஐயா நீங்க தானா மனதின் இப்போ முதல் முறையாக ஊரடங்கு அறிவிப்பு கொரோனா போது அப்போ 12 கால் ஆச்சு. பிரதமருடைய மொழியாக்கத்தை இது பண்ணிட்டு 2 பகுதியாக டைம் இல்லை. ஒரு பகுதி போயிட்டு இருக்கிறச்சு அடுத்த பகுதியை ஒலிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நைட்டில். அது போயிட்டே இருக்கிறச்சு டக்குன்னு இதை வந்து லைனில் போட்டு பண்ணியாச்சு. அப்போது மூளை காஞ்சி போயிருக்குன்னு, மொண்டை காஞ்சி போயிருக்குன்னு, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. ஏன்னா 2 வீலரில் அப்போ வீடு பக்கம் தான் மயிலாப்பூரில் இருந்தது. காரணேஸ்வர் கோயிலுக்கு திரும்ப போகிறேன். பேரிகேட்லாம் போட்டு போலீஸ்காரங்களாம் இது பண்ணிருந்தாங்க. கழுத்தில் எப்பவும் போல் நான் அந்த ஐடி கார்டு மாட்டியிருப்பேன். போலீஸ்காரன் மாட்டினோடனே இறங்கிட்டேன். நான் இறங்கினேன். என்ன அந்த பக்கம் வந்துருக்கு இந்த நேரத்தில் ஆல் இண்டியா ரேடியோ இப்போ இந்த நேரத்தில் இல்லை பிரதமர் ஊரடங்கு அறிவிச்சிருக்காரு, அது வந்து இது பண்ணுறது எல்லா பிரதமருக்கும் நீங்கள் தான் குரல் கொடுப்பீங்களா? அவர் கேட்ட துணியிலே சொல்கிறேன். ஆமாம், ஒரு 5-6 பேர் இருக்காங்க ஜீப்பு வச்சுட்டு, பச்சை கலர் ஜீப்பு. ஆமாம் எல்லாரும் மனதின் குரல் அப்படின்னு நான் தான். அப்போ கூட யூஸ்வலாக டக்குன்னு கார்டு எடுத்து நான் காமிப்பேன். தோணவே இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம டென்ஷன், ப்ராட்காஸ்ட் கரெக்டாக போகணுங்கிற டென்ஷனில் வந்து உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு. இதுதான் பிராண்டு. நம்ப மாட்டீங்க ரியாக்ஷன். எல்லாம் போலீஸ்காரன் தட்டப்புட்டன்னு பேரிக்கடை தள்ளாங்க. தள்ளிட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் காளிகாம்பாள் கோயிலில் பூ வாங்கிட்டு செருப்பு வச்சுட்டு நம்ம போய் கும்பிட்டு வரலான்னு. அப்போ அவர்கிட்ட ஏதோ பேசிருந்துச்சா அவர் வந்து மனதின் குரல் கேட்குறதுட்டா. மனதின் கேட்பேன் சார், நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு நான் கேட்டிருக்கீங்களா? அப்புறமா அவர்கிட்ட இதை சொன்ன உடனே அவரும் நல்ல பெரிய அளவில், அதாவது பட்டணத்துலேயும் சரி நம்ம ஊரக பகுதிகளிலையும் சரி அது நல்ல ரீச். ஒரே காரணம் என்ன, பிரதமரை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் பாட்டம் லைன். இந்த பாட்டம் லைன் இதுதான் இன்னைக்கு வரைக்கும், இதுதான் எங்களுடைய பாட்டம் லைன். பொதுவாக ஒரு அரசியல் களத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனமாகவே சொல்லுவாங்க. என்னன்னா மோடிஜி வந்து தமிழில் பேசினாருன்னா இங்கே இந்த அரசியல் களம் எப்போவோ மாறிடும். ஏன்னா அவர் தமிழில் என்ன பேசுகிறாருங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் ஆங்கிலத்தை அவர் குடும்பனவரை தேவையான இடங்களில் தான் பயன்படுத்துவார். ஹிந்திலையும் அவருடைய தாய்மொழியிலும் அவர் பேசும்பொழுது அதனுடைய வீச்சே ஒரு உணர்ச்சிகரமான பேச்சுக்கு சொந்தக்காரர் தான். இந்த ஒரு அரசியல் ஒரு ஒரு விமர்சனம் வைக்கப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடிஜியினுடைய பதிவுகள், ஒரு உதாரணத்துக்கு அவர் என்றோ ஒரு மேடையில் எப்போதோ பேசினார் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணத்தை கொண்டு வர முடியும், கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்தான்னு பேசினதை தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போடுவாருன்னு சொன்னாருன்னு சொல்லி இன்று வரை அதை நம்பி அதை ஒரு விமர்சனமாக சொல்லக்கூடிய பாமர மக்களை நம்மளால் பார்க்க முடியுது. படித்தவர்களும் இதை ஒரு அரசியலா செய்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தோணுதா, அதாவது மோடிஜியுடைய எல்லா ஸ்பீச்சும் தமிழ்ல வரணும், வந்தா அது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்கும் சரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அதிகப்படுத்துங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கும் இருக்கா? நிச்சயமா. இது வந்து நீங்க சொன்னது இருக்கு இல்லையா, ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அவருடைய உரைகளை நான் வந்து டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் டப்பிங் கலைஞர். ஓகே, அதை நான் இப்போ சொல்ல விட்டு போச்சு. நீங்கள் இந்த 15 லட்சம் சொன்னீங்க இல்லையா, இந்த 15 லட்சம் புருடாவை இதை வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்களுடைய நண்பருடைய அமைப்பு பாலகௌதம் மனத்தில் ஸ்ரீ டிவியில் இன்னைக்கு நீங்கள் போய் கூட பார்க்கலாம். 52 செகண்ட் தான் அது. அதில் வந்து 15 லட்சம் இந்த ஸ்விஸ் வங்கி நினைவுல இருக்காது. அப்படியே அந்த உரையாவே பேச முடியுமா? நண்பர்களே, ஸ்விஸ் வங்கிகளில் பதுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய பணம், அதை இன்று நாம் கையகப்படுத்தினோம் என்று சொன்னால் நாட்டில் ஏகப்பட்ட ரயில்வே திட்டங்கள், நெடுஞ்சாலை திட்டங்கள் ஆகியவற்றை நம்மால் செயல்படுத்த முடியும். மேலும் நம் நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குகளிலும் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு பணம் அங்கே கொட்டி சேமிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ரஃபா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை விட அந்த அளவுக்கு அங்க பணத்தை சேமிச்சிருக்கான்னு தான் சொன்னாங்க. அதை வந்து 15 லட்சம் ரூபாய் போட்டுருவாங்க இல்ல, அது வேணும்ட்டு பண்றதுதான். தெரியாம இது ஒரு உரை, இது மாதிரி நிறைய ஏகப்பட்டது பேச்சுக்கள். இப்போ ஏன் அயோத்தி நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அயோத்தியில அவர்கள் வந்து ராமர் இந்த கோயில் பிராண பிரதிஷ்டை ஹமாரே ராம் ஆஹி கயே, நம்முடைய ராமன் வந்தே விட்டான்.
அப்படின்னு சொல்ற 35 நிமிஷம் 38 நிமிஷம் பண்ணியிருக்கோம். என்னுடைய மொபைல் தான் என்னுடைய மைக்கு. எனக்கு பெரிய ஒன்று வீட்டில் ஒரு செட்டப் கிடையாது. வீட்டில் மைக்கு, கொரோனா காலகட்டத்தில் ஸ்டூடியோவுக்கும் போக முடியாது. அதனால் என்ன பண்ணோம், நானே விஷுவல் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், விஷுவல் மிக்சிங் கற்றுக்கிட்டேன். நானே இது பண்ணிட்டு நம்ம நண்பர்கள்ட்ட தரவேற்றம் பண்ணுவாங்க. அவர்கள் அது ஆனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இன்னும் இருக்குது. சிலது ஆக்சுவலி இல்லவே இல்லை. சூப்பர் சார். இந்த நந்தனம் மேடையில் நீங்கள் பேசினதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி என்னன்னா, அது அந்த ஸ்டிக்கர் பற்றி நீங்கள் பேசின அந்த ஒரு போர்ஷன், அது ஒன்றை ஒட்டுவார்களே அப்படின்னு உடனே அது மக்கள் வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு நான் அதுதான் கேட்க வந்தேன். அதாவது அவருடைய உரையில் வந்து சில விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் அந்த மக்களோடு அந்த ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறதுக்காக நீங்க பேசினதுல ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. எனக்காக அந்த ஒரு போர்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை ஒத்து ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். இதில் பணத்தை தான் சம்பாதிக்க முடியவில்லை, பெயரையாவது சம்பாதிக்கலாமே என்று நினைக்கிறார்கள். அதுவும் முடியவில்லை. ஆமாவது என்னமோ ஒட்டுவாங்கன்னு சொல்லுவீங்களே நீங்க, என்னமோ ஒட்டுவாங்களே, அது என்னது அப்படின்னு ஸ்டிக்கர் இன்னும் கேட்கலையே எனக்கு. டெல்லி வரை கேட்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, காமரூபம் முதல் கட்சி வரை கேட்கணும் அப்படின்னு. அதாவது நம்ம ஆடியன்ஸோடைய அவர்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தூத்துக்குடியிலையும் அப்படித்தான். சொன்ன உடனே அவர்கள் வந்து ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் நிற்கவே இல்லை. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அது வேற ரகம். அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பரிப்பு வந்த உடனே இவர் வந்து பிரைம் மினிஸ்டரும் இதில் இப்படி பார்க்குறாரு, டேய் இவன் என்னடா பண்ணுறான், அவன் நம்ம பேசுறதுதான் நல்லா சொன்னீங்க, நம்ம தான் அவங்க இன்னமும் கத்துறாங்க, இவன் பாட்டுக்கு நான் அப்பப்ப அதான் ஆனால் அப்படின்னு மறுபடியும் சொன்ன. இவர் பாக்குற இதை முடிச்சுட்டானா நம்ம பக்கம் பார்க்க இப்படி பார்த்து இப்படி பண்ணுவேன், இவன் அதையும் பண்ண மாட்டேன்றான், நம்மளையும் பார்க்க மாட்டேறான். அப்புறம் அவர் புரிஞ்சு போச்சு, அவங்க மோதின்னு கத்தின உடனே அவங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜ்ல சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நீங்க கவனிச்சு பாருங்க, போடியம்ல தாளம் போடுறாரு. ஒரு மனுஷன் தாளம் போடுறாருன்னா அவருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்காரு. அடுத்தது என்ன பண்ணிட்டாரு, இப்படி பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு பார்க்கவே இல்லை, பார்க்கவே மாட்டேன். அவரை தான் நான் பார்க்கவே மாட்டேன். அவரை முடிச்ச உடனே தானே என்ன தப்ப அவர் வந்து ஆரம்பிச்சுட்டாருன்னா, நான் இவ்வளவு பில்டப் அவ்வளவு பண்ணது பழிச்சுன்னு போடுமே. அதனால இங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அவருக்கும் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னது பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குரிய நல திட்டங்களையும் நலப்பணிகளையும் நாங்கள் செய்து முடித்தே தீருவோம் அப்படிங்கிறத அந்த ஒரு பிச்சு நான் பிச்சை ரைஸ் பண்ண crowd also traveled with me. I reached the pinnacle zenith and அதுக்கப்புறமா அவரை பார்த்து நான் இப்படி தலை தாழ்த்தின உடனே அதுக்கப்புறமா அவர் ஆரம்பித்தார். தேட் அதுதான் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் வாஸ். அப்பவும் எனக்கு தெரியாது அவர் இம்ப்ரெஸ்ட் ஆகுது. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாம் என் கலீக் தான் எம்சி பண்ணாங்க. அவங்க வந்து குடுகுடுன்னு மேலே ஏறி வந்துட்டாங்க. எஸ்பிஜி தடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னொன்று தடுத்தா போகிறோம் மீறி இந்த பக்கம் நிற்கிறாங்க அவங்க எனக்கு அப்புறமா சொன்னது. அதுக்கப்புறமா வீடியோவில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருந்ததுன்னு. அப்போ தான் இவங்க சொன்னதோட கார்லேட் ஆச்சு. ரைட் சார் தான் சொல்கிறேன்னே, அது வந்து தட் வாஸ் சம்திங் எ ஜெனித் ஃபார் மீ. கிரேட். ஸோ ஒரு உங்களோட பேசி இந்த உரையாடலில் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு முகம் நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வு நீங்கள் சொல்லும்போது ஏன் கண் கலங்குனுச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமர் மேடையில் வந்து உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக உங்களை அழைச்சு எனக்காக உன்னை சுருக்கிக்காத, நீ அந்த விஸ்வரூபம் உனக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்ல, அதுவும் ஒரு 8 மேடைகளுக்குள்ளாக உங்களை கவனிச்சு, ஈவன் தோ மன் கி பாத்ல நீங்க பேசியிருந்தாலுமே எல்லா பிராந்திய மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. எல்லா மொழிகளையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார் டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்கனாலும் அதே மன் கி எனக்கு தெரியல எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை பிராந்திய மொழிகள்ல மன் கி பாத்தை மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் அவருடைய மேடையிலும் மொழிபெயர்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டில் பல இது வந்து இறையருளால் நான் வந்து தகவலுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு நோக்கத்துலையோ இதுலேயோ எடுத்துக்க வேண்டாம் தவிர.
இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொழியாக்கம் பண்ணுறவர் வந்து நான் அரசு அதிகாரியாக இருக்கேன். ஓகே. வேறு எங்கேயுமே அரசு அலுவலர் பண்ணலை, ஒருவர் பண்ணலை, பல பேர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மனதின் குரல் வருதுன்னா அது 2 பேர் 3 பேருக்கு வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கேஷுவல்ஸ் வில் டூ ஐதர் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் அங்கே உள்ள சிஏ அங்கே யாரும் கேஷுவல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது கேஷுவல்ஸ் வெளியில் அவுட் சோர்சிங் பண்ணிடுவாங்க. அவுட் சோர்ஸிங் நடக்கிறது. ஓகே. அது ஒருத்தர் அது ஒரு ஸ்கிரிப்டை 2 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பாதியை ஒருத்தர் பண்ணும், இன்னொரு பாதியை பண்ணும், வேகமாக இருக்கும். இங்கே மட்டும்தான் ஆதி முதல் இந்த 110வது வரை ஒரு அரசு அலுவலர் நானே பண்ணுறேன். 1. 2வது குரல் கொடுக்கறது ஆள் மாறி இருக்காங்க. ஒன்று டிபார்ட்மெண்ட் மாறும், இல்லைன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி, இல்லைன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஸோ இதில் மாற்றம் ஏற்பட்டு குறைஞ்சது 3 மாற்றங்களாவது ஏற்பட்டிருக்கு. இங்கே தான் மாற்றமே ஏற்படல, ஒரே குரலில் போயிட்டுருக்கு. 3வது விஷயம், இந்த 2த்தையுமே ஒரே ஆள் பண்ணுறது, அது மொழியாக்கமும் பண்ணி அதை குரலும் கொடுக்கறது யாருமே கிடையவே கிடையாது. 4வது விஷயம், எந்த இடத்துலையும் தொலைக்காட்சி வந்து அதை வந்து பயன்படுத்தலை. தொலைக்காட்சியை தனியாக பண்ணுறாங்க. டிடிகே வந்து அவங்க தனியாக தூர்தர்ஷன் கேந்திரா தனியாக இங்கே மட்டும்தான் சென்னை வானொலியில் பண்ணுறதை அப்படியே நாங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம். அவர்கள் வந்து அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க கீழே அந்த இதோடு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் மேடையிலையும் யாரும் நம்ம டப்பிங்கும் யாரும் பண்ணல. நான் இன்னொன்று சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 7 சுதந்திர தின உரைகள் அதை வந்து டப்பிங்க்கு மொழியாக்கம் பண்ணி ரேடியோவுக்கு மொழியாக்கம் பண்ணுறது வேறு, உங்களுக்கே தெரியும். டப்பிங்க்கு மொழியாக்கம் பண்ணுறது லிப்பு ஆமாம். ஆல் இண்டியா ரேடியோவில் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். ஆல் இண்டியா ரேடியோவில் இயர்ஃபோன் தான், ஹெட்ஃபோன் இல்லை, இயர்ஃபோன், என்னுடைய லேப்டாப்பு, கையில் ஸ்கிரிப்ட், இவ்வளோ தான் எனக்கு. டப்பிங் தியேட்டர் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் டப் பண்ணி அது டிடிக்கு அனுப்புவேன், எங்கள் இதில் தரவேற்றம் பண்ணுவேன். ஓகே. நண்பர்களோட யூடியூப்ல ஆமாம், ஆல் இண்டியா ரேடியோக்குமே இப்போ யூடியூப் சேனல் அதில் இருக்குது. இதில் நண்பர்களோட பகிர்ந்துப்பேன். யார் வந்து நம்ம வேலை கொண்டு போய் சேர்க்கிறது, திரும்ப நான் அங்கே தான் வந்து அந்த கொழுகொம்பை சுற்றி இருக்கக்கூடிய கன்று எப்படி அங்கே எங்கே போனாலும் திரும்பி அங்கே தான் வந்தாகணும். அதுபோல் நீ அங்கங்கே போனாலும் அரங்கனை சேருங்கிற மாதிரி திரும்ப கொண்டு போய் சேர்த்துறதுலாம் வந்து நிற்பேன். கிரேட். இன்னும் உங்களுடைய குரலின் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுடைய குரல் உலகின் அனைத்து மூலைகளுக்கும் சென்று சேர வேண்டும். அது தமிழர்களுடைய காதுகளில் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. எங்களுக்காக நீங்க உங்களின் குரலில் இல்லாமல் இந்த பாரத பிரதமரின் குரலில் ஒரு நன்றியோடு இந்த ஒரு உரையாடல் நிறைவு செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிகச்சிறப்பான நன்றி. இது வந்து ரொம்ப நான் வந்து எல்லா நேரத்துலையும் பார்க்குற ஒரு சேனல் சொல்ல மாட்டேன், பட் நிறைய பார்க்குற சேனல், நிறைய உங்களுடைய பேட்டிகள் சரி, இப்போ மற்ற இவர்கள் காணக்கூடிய பேட்டிகள், நீங்கள் சிலதெல்லாம் வந்து இன்சிசிவாக, அதாவது ஒரு விறுவிறுப்பாக ஒரே தரப்புன்னு இல்லாமல் பல தரப்பட்ட கருத்துக்களை வச்சு நீங்கள் ஒரு ஏற்படுத்துகிற அந்த மாதிரியான ஒரு விவாதங்கள், அது நேர்காணல்களை பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு 4-5 பேர் இந்த வகுப்பு மாதிரி வச்செல்லாம் நீங்கள் பண்ண ரொம்ப அது வித்தியாசமாக இருக்குது. அது ஐ திங்க் வேறு அந்த மாதிரி வேறு எதுலையும் நான் பார்க்கல. அதனால் தனித்துவத்தோட ஒரு தேசியத்தோடு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கண்ணோட்டத்தோடு பண்ணுறது ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். பிரதமர் மாதிரி சொல்கிறதுனா அதை எந்த மொழியில் சொல்லணுன்றீங்க? எந்த மொழியில இருந்தாலும் சரி, அவருடைய மொழி தான், எந்த மொழியில பேசினாலும் புரியுற ஒரு உணர்வு மொழி தான் அவரோட. அதனால நீங்க ஒரு ஹிந்திலேயே சொல்லுங்க. आपने मेरे लिए इतना समय निकाला है, आपके श्रोताओं के लिए मेरा बहुत बहुत धन्यवाद, प्रणाम. நன்றி 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 வணக்கம். என்னுடைய இனிய தமிழ் மொழியில் சொல்லிடுறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ.